இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கென நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக பேசணுன்னு தான் ஆசை. இப்போ நிறைய தம்பி சிங்கம்புலி, தம்பி சுதாகர் எல்லாரும் பேசிட்டாங்க. இன்னும் பேசிகிட்டே போனால் நேரம் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் நிறைய பேச விரும்பலை. தம்பி சுபாஸ்கரன், தம்பி தமிழ்குமரன், லேக்கா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த படம் தமிழ் பாரம்பரியமான தமிழ் வீர விளையாட்டான கபடியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி உறவுகள் இதுவரைக்கும் என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க. அது மாதிரி இந்த படத்துலையும் என்னையும் என் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிற என் தம்பி மகன் அதர்வா, என் தம்பி சுதாகர், தம்பி சிங்கம்புலி, தம்பி ஜெயபிரகாஷ், இப்படி எல்லாருடைய அவங்களுடைய உழைப்பை, இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் நீங்கள் அங்கீகரித்து உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை கைவிப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா இது எனக்கு. ஏன்னா நான் நம்ம எல்லாருமே களவாணி படத்தோட மிகப்பெரிய ரசிகர்களாக இருப்போம். அதை தொடர்ந்து சாரோட அனைத்து படங்களும் மிக சிறப்பான படங்கள். எனக்கு களவாணி படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகனா, ஒரு குணச்சித்திர நடிகனா, அதில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இருந்தே சார் படத்தில் நடிச்சிடணும் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கேன். அதை சார்கிட்ட நேராக சந்தித்து சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகச் சிறப்பான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சர்க்குணம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லை, நிறைய சந்தோஷம். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே திருமணம் பட விழாவில் சொல்லியிருக்கேன். ராஜ்கிரண் சார் அதை அந்த விழாவை பார்த்துருக்காரா இல்லைன்றது தெரியல. மறுபடியும் அவருக்காக அதை இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தவமாய் தவம் இருந்த படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். அந்த படம் காலேஜ் டைமில் பார்த்துட்டு பயங்கரமாக அழுக. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பயங்கரமான ஃப்ரெண்டு, ரொம்ப பெரிய ஒரு நண்பன் அவர். அதனால் அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு எல்லா ஃப்ரேம்லேயுமே எங்கள் அப்பா எனக்கு தெரிகிறாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி தவமாய் தவம் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் அம்மா பார்க்கணும். எங்கள் அப்பா ஒரு படத்துக்கு நல்ல படம் பார்ப்பார், ரொம்ப படத்தோட திரைப்படங்களோட ரசிகர் தான் அவர். ஆனாலும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஆள். அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டேன். படம் போட்டாங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தை பார்த்தோடனே நம்ம பிள்ளை நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்கே, இவ்வளோ மரியாதை வச்சுருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படின்றதுக்காக உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மகனாக நான் அவங்கள எவ்வளோ பெருமையாக நினச்சிருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை நான் காமிக்கிறேன். பார்த்தா அம்மா அப்பா பயங்கர அழுக. சரி, ஓகே, பார்த்தீங்களா, நான் உங்களை எவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அட போடா, என்ன 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 அப்படின்னு கேட்டால், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா அப்படின்னு அவருக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மாவோட ஞாபகம் அந்த நினைவுகள் அவர் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த படம் பார்த்துட்டு வீட்டில் ஒரு 4 நாள் நாங்கள் தவமாயத்து முத்தையா கதாபாத்திரத்துலேருந்து வெளியே வரவே இல்லை சார். அது எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு படம். நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகன். உங்கள் கூட சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
இந்த படத்தில் வந்து புலியண்ணன் சொன்னார் இந்த தொடர் விஷயம் பற்றி. நானும் ராஜ்கிரண் சார் வந்து அவரோட இன்னொரு பெருமையே இருக்குது, எல்லாமே சிங்கிள் பஞ்ச் தான். அவருடைய ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்சில் எல்லாருமே வந்து காலி ஆகிடுவாங்க. நானும் இந்த படத்தில் அவர்கிட்ட ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பெருமையை நானும் அடைகிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த கபடி சீனில் தள்ளி விடுங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வந்து சிங்கம்புலி அண்ணன் வழக்கம் போல் அந்த சாப்பாடு மட்டும் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சுதாகர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தஞ்சாவூரில் பிறந்த பல புறாக்கள் காடைகள் காடை புறாத அதுக்கப்புறம் போக மாட்டேன், எனக்கு தெரியும். அதுக்கு சுதாகர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்து எனக்கு கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டில் நிறைய நடந்துருச்சு. அந்த நேரங்களில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் சுரேஷ் அண்ணனுக்கு. அதுக்கு ரொம்ப பேசினா ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். அதனால் அண்ணன் அதுக்கு வந்து இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அதர்வா ப்ரோ வந்து பார்க்குறதுக்கு வந்து அமைதியாக பவ்யமாக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவ். இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசினாலும் அவர் சொல்லுவார், எந்த நாட்டை பற்றி பேசினாலும் அவர் சொல்லுவார். அவருக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த வேர்ல்டு மேப்பே அவர் கையில் இருக்குது. எந்த ஊரில் போய் எந்த பஸ்ஸை பிடிச்சா எங்கே போய் இறங்கலாம், எந்த நாட்டில் போய் எந்த ஃப்ளைட்டை பிடிச்சி இறங்கலான்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு நடமாடும் கூகுள் மேப் தான் அவர். விட்டா இலான் மஸ்கியே டஃப் கொடுப்பாரு. பயங்கர இன்ஃபர்மேட்டிவான அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய எனக்கு சொன்னார், நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆஷிகா ரங்கநாத் அவங்க கூட இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சர்க்குணம் சார் படத்தில் நடிக்கணும் சார். ரொம்ப நன்றி. லைக்கா தமிழ் குமரன் சாருக்கு, சுப்பு சாருக்கு, சுபாஸ்கரன் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் எப்பவும் போல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம்புலி சார் பேசினதுக்கப்புறம் ஆக்சுவலாக வணக்கம்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போகிறது தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் பேசணும்னு யோசித்தோமோ இல்லை உட்காந்துருக்கும்போது ஏதாவது சொல்லாமான்னு யோசித்தோமோன்னு அது எல்லாத்தையும் அப்படியே வரி மாற்றாமல் அப்படியே பிரிண்ட் மாதிரி அடித்து செதற விட்டார். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தமிழ் சினிமாலேருந்து நடிகனாக ஓரங்கட்டப்பட்ட படம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சரியான கதாபாத்திரங்கள் பண்ணல, பெரிய கேப்பு, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சர்க்குணம் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் கதை சொன்னார். சொல்லாமா சார்? நான் தாராளமாக சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட 1 hour பேசணும். ஆரம்பத்தில் அவர் சொன்னது வந்து, இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார், உங்கள் அப்பாவை ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ட்ராவலு. ஆனால் அவர் சொன்ன அந்த வரியில் நான் மாட்டிக்கிட்டேன். ராஜ்கிரண் சார் அப்பாவா? எனக்கா? நம்மளே அப்பா வேஷம் போட்டு வேறு எந்த ரோலுக்குமே நம்மளை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவா அவரை கூப்பிடேன் அப்படின்ட்டு நான் தமிழில் கூப்பிடல, பட் மற்ற லாங்குவேஜில் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அப்பாவா? அதுவும் இவ்வளோ ஆளுமை மிக்க ஒரு மனிதனா? சரி, ஏதோ தப்பாக சொல்லிட்டார் போல இருக்குன்ட்டு அப்படியே அந்த ட்ராவல்லாம் முடிகிற சமயத்தில் திருப்பி மெதுவாக அப்போது சார் வந்து எனக்கு அண்ணனா சார்? இல்லை இல்லை சார், நீங்கள் மூத்த பையன், உங்களுக்கு ஃபாதராக தான் ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு. இதை விட இன்சென்டிவ் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அவர் அதுக்கப்புறம் சொன்ன கதையை கூட எனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு வரியிலேயே என்னோட கவனம் பூரா சிக்கிச்சு. சினிமா பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போது ராஜ்கிரண் சார் படங்களை அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கேன். அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அப்போது அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் அவருடைய மகனா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு இன்சென்டிவ் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஷூட். அங்கே போனதும் அந்த கேரக்டர்ஸ் பண்ணோம், அதெல்லாம் ஓகே, யூஸ்வலாக பண்ணுறது. நல்ல கதாபாத்திரம், அழுத்தமான கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் உணர்ந்து சந்தோஷமாக செஞ்சோம். பட் அந்த இன்டராக்ஷன் வித் ராஜ்கிரண் அண்ணன் கூட இருந்தது வந்து எனக்கு மறக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் 1-to-1 அந்த ஃப்ரீயாக உட்காந்துருக்க நேரத்தில் பேசும்போது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ஸ்பாட்டில் முதல் நாள் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு யோகி மாதிரி தான் இருந்தார். அந்த லாங் ஹேர், தாடி இதெல்லாம் வச்சா ஒரு மெஸ்மரைசிங் ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு வரும்போது அது நடிக்கணும்லாம் சிரமெல்லாம் பட தேவையில்லை. நல்ல சீன் டைரக்டர் எழுதி கொடுத்துருக்காரு.
ஸோ அதெல்லாம் உணர்ந்து செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள அதர்வா. நான் ரொம்ப அவர் சின்ன குழந்தையா இருப்பதில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நல்ல நண்பர். ஸோ இது ஒரு அழகான கான்ட்ராஸ்ட். இவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது, தமிழில் வேலை செய்கிறது. ஒரு தஞ்சாவூர், எனக்கு அந்த தஞ்சாவூர் பக்கம், நான் என் ஊர் பக்கத்துக்கு போய் அங்கே வேலை செய்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் சர்க்குணம் சார். அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு, மனசில் உள்ள ஆசையெல்லாம் அப்படியே சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன். ஐ ஹவ் டு தேங்க் ஹிம் ஃபார் இட். ரொம்ப அற்புதமான அந்த அனுபவம். வேற நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நாங்கள் சாப்பாடை பற்றி பேசணும், பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா சாப்பாடு பிளான் போட்டது இது எல்லாமே இந்த சிங்கம்புலி சார் சொன்னார். நிறைய நேரங்களில் நடக்கும் அது. அவங்களாம் ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், ஏதாவது முக்கியமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு. இது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் சினிமா கம்பெனி நடத்தும்போது ஆஃபீஸில் கூட எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். கீழே இருக்கவங்களாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம ஏதோ பெருசாக அடுத்த படத்தை எப்படி பண்ணுறோம் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம். உள்ளே உட்காந்து நம்ம மத்தியானம் எந்த ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அது ஒரு கிண்டலாக தமாஷா இருந்துகிட்டு இருக்கும். சீரியஸான நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் தான் செய்கிற வேலையோட அது வழியாக இருக்காது, அது ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் அவர் 70 போய் 82 வந்தார்னா, நான் 75 போய் 85 வந்தேன். என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும்னு தோணும். அவர் துறைக்கு குறைய சொல்ல முடியாது அந்த வகையில். அண்ணே மத்தியானம் இது வருதுண்ணே, ராத்திரி ரூமுக்கு அதை அனுப்பிச்சி விட்டுமாண்ணே, இல்லை நான் இல்லை வேணாங்க, நான் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டதே நைட்டு வரைக்கும் அப்படியே நெஞ்சு வரைக்கும் நிற்குதுங்கனாலும் கேட்க மாட்டார். ஸோ இப்படி எல்லாம் போய் வீராந்து போய் தான் வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவம். ஒரு படத்தில் வேலை பார்த்தது இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக பட்டதரசன் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் இது மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி தமிழ்குமரன் சார், ஒரு 6 மணிக்கு பிளான் பண்ணுங்க, 7-7:30 முடிக்கிறதா இருந்தால் வந்துடுறோம்னு பிளானில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பாதியில் வந்துட்டு போனால் அது ஒரு சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 7:30 முடிக்க முடியாது அப்படிங்கிற சூழல்னால அவர் இங்கே வர்றதா இருந்தது. இன்னொரு காரணத்தினால் அது வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய மிக முன்னணி நிறுவனமாக இருக்கிற லைகா புரொடக்ஷன்ஸ் ஒரு யதார்த்தமான படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்ததற்காக மீண்டும் நான் லைக்காவுக்கு நான் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சுப்பு சார், சரண் சார் உள்ளிட்ட மற்ற அனைத்து லைக்காவுடைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த கதை உருவான ஒரு விஷயத்துலேருந்து இது ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு கபடி மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கபடி மேட்ச் நடக்கும்போது சும்மா ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட பேசிக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தோம். அங்கே ஒரு டீம் இறங்குனது. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தெரியும் கபடி டீம் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன வயசில் இருக்கும், எப்படியெல்லாம் அதோடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு வயதான ஒருத்தர், ஒரு தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிற, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற, பேரன்கள் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு 7 பேர் அங்கே இருந்தது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை வர வச்சிச்சு. நான் அப்போ கேட்டேன், இது என்ன டீமு, எந்த ஒரு டீம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு கதை இருக்கிறதா நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கபடி ஆட வேண்டிய கட்டாயம் எதனால் வந்திருக்கும், அப்படி அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அதில் ஒரு வயதான கேரக்டராக இருக்கிறவர் ராஜகிரண் சாராக இருந்தால் எப்படி இருக்கும், அதில் துடிப்போடவும் ஒரு கட்ஸோடவும் மிடில் ஏஜில் இருக்கிற ஒருத்தர் அதர்வா சாராக இருந்தால் எப்படி இருக்கும்,
இது எல்லாமே என்னன்னா ஒரு காம்போ, அந்த அந்த காம்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே முதல்ல ராஜகிரண் சார், அதர்வா சார்ங்கிற அந்த இதே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த கதை அந்த குடும்பத்தை தேடி போய் எதனால இவங்க கபடி ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரத்தநாடு பக்கத்தில் கண்ணந்தங்குடி ஊரச்சி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு என்னுடைய நண்பர்களோட நான் போனேன். அங்கே அந்த குடும்பத்தை சார்ந்த சாக்ரடீஸ் அப்படிங்கிற அந்த பையன், அவங்களுடைய அந்த குடும்பம், அந்த ஃபேமிலி உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஏன் குடும்பமாக கபடி ஆடுறீங்கன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன காரணம் ஒரு திரைக்கதைக்கு பத்தாததாக எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு பாயிண்ட் போதும், இதற்கு பிறகு நம் கற்பனைகளை கதையை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி அந்த வயதான கேரக்டராக இருக்கிற அந்த ராஜகிரண் சாருடைய கேரக்டர் தஞ்சை மாவட்டத்திலேயே மிகவும் பிரபலமான பொத்தாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாருமே சொல்லுவாங்க பொத்தாரி அப்படின்னாலே யாருனாலும் பிடிக்க முடியாத மாபெரும் வீரனாக திகழ்ந்த அந்த பொத்தாரியினுடைய பெயரை அடுத்து இன்னொன்று முடிவு பண்ணோம். ராஜகிரண் சார் இந்த வயதானவர் இளம் காலத்தில் அவருடைய யூத்தில் ஒரு மிகப்பெரிய வீரனாக இருக்கலாம் அப்படின்னு கதை பண்ண ஆரம்பிக்கும் போது, அப்போ அந்த கேரக்டர் பொத்தாரியோட பேரை வைப்போம், முதல்ல பொத்தாரி வீட்டுக்கும் போவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணோம். அதற்கு பிறகு தஞ்சை மாவட்டத்தில் ஆலக்குடி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் தான் அந்த பொத்தாரி. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போன பொழுது அவர் உயிரோட இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அக்கா தான் வந்தாங்க. அவங்க எதுக்காக அழுதாங்கன்னு தெரியாது, தம்பியை தேடி வந்ததனுடைய அழுகையாக கூட அது இருக்கலாம். அதற்கு பிறகு நாங்கள் போய் உள்ளே உட்கார்ந்தப்போ என்னுடைய கூட வந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொன்சுதா அப்படிங்கிறவர் தோலை தட்டி இந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னார். திரும்பி பார்த்தா இறந்து போன பொத்தாரி அவர்களுடைய போட்டோ இருந்தது. அச்சு அசலாக அது ராஜகிரண் சாரை ஒத்த உருவமாக அது இருந்தது என்பது ஆச்சரியம். இதை நான் ராஜகிரண் சார்கிட்ட கதை சொல்லும்போது, அந்த தகவலை சொல்லும்போது அவர் நெகிழ்ந்து போனார். அப்போ அந்த பொத்தாரியினுடைய கேரக்டர்களை, அந்த பொத்தாரியினுடைய அந்த இளம் சாகசங்களை, அந்த கேரக்டர்கள்லாம் உள்வாங்கி அந்த கேரக்டர் கட்டமைக்கப்பட்டது. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அப்படியா அப்படின்னா இல்லை. அந்த சாக்ரடீஸ்னு சந்திக்கப்பட்ட அந்த எப்படி அங்கே இருந்தவருக்கு பேர் வச்சோமோ அதுபோல் தான் அதர்வா சார். இந்த அதர்வா சாருடைய கேரக்டருடைய பெயர் சின்னத்துறை அப்படின்னு வடிவமைக்கப்பட்டது. அது எங்கள் ஊரை சார்ந்த ஒரு மாபெரும் கபடி வீரனுடைய பெயர். அந்த சின்னத்துறை கேரக்டர் உடைய வடிவமைப்புக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே முதல்ல அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதர்வா சாரோட ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னா முதல்ல அதர்வா சார் தான் நம்ம பாயிண்ட்டுக்கே வருவார். அப்படி ஒரு கட்டமைப்பான உடலோடும் ஒரு வீரனாகவும் அதற்கு பொருத்தமானவராகவும் இருக்கக்கூடியவர் அதர்வா சார். அப்போது அதர்வா சாரை இந்த கதையை நான் போய் சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அந்த ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற ஒன்று அழகு. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு அப்படிங்கிறனாலே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அது ஒரு குடும்ப படத்தோடு அந்த ஸ்போர்ட்ஸ் சேரும்போது அது மிக அழகாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொன்ன கெட்டப்புகளுக்காக அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டதும், அதற்காக 2 நாளைக்கு ஒரு நாள் மீசையாக இருக்கட்டும் முடியாக இருக்கட்டும் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அர்ப்பணிப்பும், ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஃபோட்டோ எடுத்து செல்ல அனுப்பிச்சிட்டே இருப்பார். இந்த இது கரெக்டாக இருக்குமா, நீங்கள் போகும்போது என்ன சைஸில் அந்த தாடி வரும், இந்த மீசை எப்படி வரும், அந்த ஒவ்வொன்றுக்குமான அவருடைய மெனக்கடல் என்பது ரொம்ப எப்படி சொல்கிறது, அவருடைய அந்த உள்வாங்கின அந்த உழைப்புக்கு என்றைக்கும் நன்றி சார். அடுத்து ராஜகிரண் சார். இந்த ராஜகிரண் சாருக்கு இதில் ஒரு கெட்டப் கிடையாது. இதில் ராஜகிரண் சாரை பொறுத்தளவில் 3 கெட்டப். எனக்கு தெரிஞ்சு ராஜகிரண் சார் முதல் முறையாக 3 தோற்றத்தில் 3 கெட்டப்பில் நடிக்கிறார்னு நினைக்கிறேன். இதில் 35லேருந்து 40 வயசு ராஜகிரண் சார், 55 வயசு ராஜகிரண் சார், 70 வயசு ராஜகிரண் சார். 3 வகையான தோற்றம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 3 கெட்டப் பண்ணுறதுக்கு 3 வகையான பாடி லாங்குவேஜ், 3 வகையான கெட்டப்பு. இதுக்கு ஒரு மனிதன் எவ்வளவு உழைத்திருந்தால் இது முடிந்திருக்கும். நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட் லுக்கில் அதர்வா சார் ராஜகிரண் சாரோட அந்த காம்போ ஃபஸ்ட் லுக்கே மிகப்பெரிய ரீச் ஆச்சு. செம்மையாக இருக்குது. இந்த 2 பேரும்
இந்த 2 பேரும் ஒன்றா நடந்து வரதும் அந்த காம்போவே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெய்லரும் அவங்க 2 பேரும் அந்த 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 காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கமெண்ட்டாகவும் பதிலாகவும் இருந்தது. அப்படி அந்த 70 வயசு ராஜகிரண் சாராக வர்ற அந்த கேரக்டருக்கு அவர் வளர்த்திருப்பது ஒரு ஒட்டு முடியோ இதோ கிடையாது. ஒரிஜினலாக அந்த முடிகளையும் தாடியும் வளர்த்தார். அப்போது அவர் செட்டில் வரும்போது அவருடைய கேரக்டர்ஸ் ஜேபி சார்ஸோட ஒரு இதில் சொன்ன மாதிரி ஒரு யோகி மாதிரி சில பேர் ஜேபி சார் சொன்ன மாதிரி யோகின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் பிடரி வச்ச சிங்கம் மாதிரி இருப்பார் அவர். அந்த கெட்டப்பை பின்னி பார்த்தாலே தெரியும். பின்னாடி அந்த தாடியோட பார்த்தா அவருடைய லுக் அப்படி தான் இருக்கும். டப்புன்னு கட் பண்ணால் அந்த பாடி லாங்குவேஜ் 55 வயதிற்காக தன்னை அவர் நடந்து வந்த நடை அந்த ட்ரெஸ் இது மாத்திரோன்னே அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் 40 வயசு ராஜகிரண் சாராக மாறும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் பெரிய எனர்ஜியையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ராஜகிரண் சார் வழங்கியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நடிகர்கள்னு பார்த்தா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் இருக்குது. இப்போது ஆர்கே சுரேஷ் சார் இந்த டைட்டிலை வாங்கி கொடுத்து பதிவு பண்ணதே ஆர்கே சுரேஷ் சார் தான். அவர்கிட்ட நான் சொல்லும்போது இந்த ஒரு கெஸ்ட்ரோல் தயக்கத்தோடு சொன்னேன். நம்ம வேற எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். தின பகல் திடீர்னு கூப்பிட்டு கெஸ்ட்ரோல் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு மறுவரி சொன்னார். சரி நீ கூப்பிட்ற, நான் லீடு பண்ணிகிட்டு இருக்கேன். லீடு பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர் நட்புக்காக அன்புக்காக கெஸ்ட்ரோலுக்கு ஒத்துக்கிட்டார். அதுக்காக நான் எப்பயுமே அவருக்கு நன்றி சொல்லணும். அடுத்து அவருடைய அந்த கேரக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு முக்கியமான கெஸ்ட்ரோலாக இருந்தாலும் கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் வர்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்படி ஒரு கபடி வீரர்கள் களத்தில் இறப்பது என்பது இன்னைக்கு நீ ஒரு 3 மாதமா 6 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு வீட்டை அந்த இறந்து போன அவர்கள் வீட்டை போய் பார்த்து அவர்களுக்கு பண உதவி செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்கே சுரேஷ் சார் நம்ம நடித்தோம். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த களம் நம்ம ஷூட் பண்ணிட்டோம். அதை போய் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார். அந்த நல்ல உள்ளத்துக்கு எப்பயும் போல் நன்றி. ஏன்னா உதவி பண்ணுறதுக்கு மேடை தேவைப்பட அதனால தான் நான் அது சொல்லலை. பட் தம்பி வினோத்குமார்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடலூர் மாவட்டத்தில். அந்த தம்பி நான் நடித்த அந்த இன்சிடெண்ட் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் பண்ணிட்டு வந்தேன். அது முன்னாடி எடுத்துட்டோம். ஆனால் அந்த படம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி போய் ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சு என்னன்னு தெரில, உடனே ஒரு 10 லட்ச ரூபா நிதி உதவியை கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அதுதான் என் மைண்டில் இருந்துச்சு. அது படம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும். நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபி சார். இப்போது ஜேபி சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில். அதோரா சாருக்கும் அவருக்குமான ஒரு முரண், அந்த முரணை ரொம்ப கிளியராக பண்ணியிருக்கார். அது ஒரு இன்னும் சொல்லப்போனால் முரணும் அதுக்கு அடுத்து சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆப்போசிட் ஒன்று தேவைப்படுது. அந்த ஆப்போசிட் அப்படிங்கிற விஷயத்தை கதையை நகர்த்துதலுக்கு அவருடைய கதாபாத்திரமும் அவருடைய நடிப்பும் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ராதிகா மேடம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேரக்டர் கொடுத்தா அப்படியே அவங்க அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குகிற மிக பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுடைய உழைப்பு நான் ஏன் எல்லார்ட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இதில் நட்சத்திர பட்டாளங்கள் என்பது ஏகப்பட்ட பேர்கள் இதில் இருக்காங்க. அதே மாதிரி பாலசரவணன் ஜியை பொறுத்தளவில் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமாகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் எந்த இதுவும் இல்லாமல் வந்து தோளோட தோளை நின்று நீ என்ன வேணாலும் கூப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுல மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடித்து கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா துரை சுதாகர்ஜி. அவர் என்னுடைய களவாணி 2ல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் நல்ல நண்பர். தொடர்ந்து
ஒரு தடவை சொன்னார், இந்த ஹோட்டல்லாம் உங்களுக்கு தான் கட்டியிருப்பேன் போல் இருக்கு அப்படின்னு. என்னென்னா நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கறதே இல்லை. நேராக நான் ஒரு ஷூட்டிங் அப்படின்னாலே டப்புன்னு எத்தனை பேர் அழைச்சிட்டு போனாலும் அங்கே தங்குற வசதிகள். நான் இப்போ போய் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எடுத்தேன். அது வந்து ஒரு கமர்ஷியல், அதற்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கும் அந்த என்னைக்கும் என்னை ஒரு வெல்விசராகவும் என்னுடைய நல்லது கெட்டதுகளை பரிணமிக்கிற ஒரு ஆளாகவும் இருக்கார். அவருக்கு என்னைக்கும் நன்றி. அதே மாதிரி புலியன்ட்ட கேட்பேன்னா, சரி நாங்கள் எங்களால் சிரிப்பு அடக்கவே முடியல, வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி உங்கள் ஒய்ஃபெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பேன். என்னென்னா உண்மையிலேயே அவர் சொன்னது நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர். அதில் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஆசியாவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒரு புதுமுறை அதோரசட்டை கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவர் கேரக்டரில் சொல்லும்போதே சொன்னார், இது புதுமுகம் பண்ண கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னா. அதுக்காக நிறைய கதாநாயகிகளை நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆசியா வந்து தேர்வானாங்க. அவங்களுக்கு மொழி பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எனக்கு இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு சுத்தமாக வரவே வராது. நான் ஒரு 2 நிமிஷம் போராடி பார்ப்பேன். அப்புறம் பார்த்தாங்கிட்ட தேடி பார்த்தா அதர்வா சார் இருக்காரான்னு தான் நான் பார்ப்பேன். என்ன காரணம்னா அந்த கேரக்டரை அந்த இதை வந்து அவருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி புரிய வைக்கிறதுல அவ்வளவு இது இருந்தது, மெனக்கட்டார். அந்த வகையில் ஆசியாவோட கேரக்டரும் ஏதோ வந்து போகிற ஒரு கேரக்டராக இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமைஞ்சிருக்கு. அவங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்த தமிழில் பிடிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி டெக்னீஷியன்களை பொறுத்தளவில் எடிட்டர் ராஜாமாவு சார் எனக்கு முதல் படத்திலிருந்து இன்ன வரையும் அவர் தான் எடிட்டராக இருக்கார். அவர் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிரியேட்டரான ஒரு எடிட்டர். அந்த வகையில் இன்றைக்கி நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பாவி மாஸ்டர், அவர் முதல் படத்துலேருந்து என்னோட ட்ராவல் பண்ணுறாரு. நல்ல நண்பர், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல நண்பர். அதே மாதிரி நமக்காக நல்லா உழைக்கக்கூடிய ஒரு நண்பர், அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜியப்பன் இருக்கார். அது படம் வரும்போது தெரியும். அது மிகப்பெரிய ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அவனுடைய தம்பிக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு லீடு பண்ணுற அளவுக்கான ஆளாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி ஆண்டனியாக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், ஜிப்ரானை பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் நல்ல நண்பர் வாகேஸ்வராவில் தான் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி இந்த படத்தை பொறுத்தளவில் ஜிப்ரானுடைய பங்களிப்புங்கிறது உங்களுக்கு தெரியாதில்லை, ஆர்ஆரில் அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு இன்றைக்கி முக்கியமான ஆள் மாதிரி இருக்கார். பாவநாசமாக இருக்கட்டும், அல்லது தீரனாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், அப்படி ஒரு ஸ்கோப் இதில் ஒரு ஃபேமிலி எமோஷனில் இருந்தது. ரீரெக்கார்டிங்லேயும் பாடல்கள்லேயும் ரொம்ப நல்ல உழைப்பை அவர் கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய வலிமையை ஜிப்ரான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்களாக இருக்கிற காஸ்டியூம் நடராஜனாக இருக்கட்டும், மேக்கப் அண்ட் சசிகுமார் அண்ணனாக இருக்கட்டும், ஸ்டில் போட்டோகிராஃபாக இருக்கட்டும், கேமராமேன் லோகநாதன் உஸ்தாத் ஹோட்டல் பண்ண கேமராமேன் அவருடைய பங்களிப்பு, இப்படி சுரேஷ்சந்திரா சாருடைய ஒருங்கிணைப்பு, இப்படி எல்லாருடைய பங்களிப்பும் தான் இதை கொண்டு போய் நல்ல வகையில் சேர்த்துருக்கு. இப்போ நான் ஒரு கதைக்குள்ளே உள்ள இந்த விஷயத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது வெறும் கபடி படம் மட்டும் அல்ல, இது ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா. நீங்கள் தாரப்பங்கு அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாத விஷயம் இல்லை. தாரத்தின் அடிப்படையில் தான் சொத்துக்கள் பிரிக்கப்படுது. ஒருத்தருக்கு 2 தாரம் இருந்தால் ஒரு தாரத்துக்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் பாதி சொத்து, ஒரு தாரத்திற்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் பாதி சொத்து. அப்படி தாரப்பங்கை அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்ப கதையை இதுக்குள்ள புதுசாக வச்சிருக்கும். அதர்வா சாரோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, என் தாத்தாவுக்கு ஒன்றுனா, என் தாத்தாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ யாராவது பேசினா வெட்டுவேங்கிற கேரக்டரில் அவருடைய ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கிளியர் கட்டான, அப்படி இருக்கிற அதே மனிதர் அப்படியே உல்டா மாதிரி, இந்த நல்ல நாளில் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்கக்கூடாதா தாத்தா அப்படின்னு கேட்குற அப்படியே உல்டாவான பணிவு, சென்டிமெண்ட்டுக்காகவும் ஒவ்வொரு பரிமாணமாகவும் அவருடைய அடுத்தடுத்து தன்னுடைய தாத்தாவோட சேரணும் அப்படிங்கிற எண்ணமாகவும் அந்த 2 பேருக்குள்ள உள்ள முரணும் ரொம்ப அருமையாக கடந்து போயிருக்காரு. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராஜகிரண் சாருடைய கேரக்டரும் அதர்வா சாருடைய அந்த காம்பினேஷனும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு ட்ரெய்லரும் ஃபர்ஸ்ட் லுக்குமே ஒரு முன்னோட்டம் அப்படி நான் நினைக்கிறேன்.
இந்த தாரப்பங்கு இதுல இன்னொன்று விஷயம் இருக்கு. சரி, ஓகேப்பா, ஒரு குடும்பம் கபடி ஆடுறாங்க, யாரை எதிர்த்து அப்படிங்கும்போது ஒரு ஊரையே எதிர்த்து ஒரு குடும்பம் கபடி ஆடுதுன்னா என்ன காரணம், என்ன சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புதுசும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க வீரர்களை பத்தி ஸ்போர்ட்ஸ் படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும், எந்த ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டாலும் அந்த கபடி வீரர் இளம் வயதில் பெரிய கபடி வீரர்னு மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அதில் வீரராக இருப்பவர்கள் வயதான காலங்களில் தன் வாரிசுகளை உருவாக்குவார்கள் அல்லது குருவாக இருந்து மற்றவர்களை உருவாக்குவார்கள். ஆனால் அவரே களம் இறங்குவது என்பது அதிகம் ஸ்போர்ட்ஸில் வராத விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு 70 வயதில் களம் இறங்க போற அந்த பொத்தாரி அப்படிங்கிற அந்த கட்ஸோட அந்த ட்ரெய்லர் முடிந்தது. அப்படின்னா அவருடைய கேரக்டர் அந்த ஊரையே கொடிகட்டி பறக்க வச்ச பொத்தாரியாகவும், அதற்கு பிறகு அந்த ஊரையே எதிர்த்து நிற்கிற ஒரு பரிமாணமாகவும் ராஜ்கிரண் சார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் இதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காம்பினேஷன், அந்த காம்போ ரொம்ப அழகு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த விஷயம். இதை நீங்களும் அந்த நிறைய பேர் மீடியா நண்பர்களும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த அதர்வா சார், ராஜ்கிரண் சார்ங்கிற அந்த காம்போ, அவங்களுடைய அந்த அதுக்கு பின்னாடி ஒரு அழகான குடும்பம், அதுக்குள்ள கபடிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வெறும் கபடி படமாக இல்லாமல் இது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கபடியாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப படம் யதார்த்தமாகவும் ரொம்ப மிக நேர்த்தியாகவும் இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் எல்லா சூழலிலும் என்னை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தவர்கள். புலியன் சொன்ன மாதிரி, நான் என்னுடைய கதைகளை நான் உலக சினிமாக்களில் இருந்தோ பிற சினிமாக்களில் இருந்தோ நான் எடுப்பதில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் என் மனிதர்களையும் என் கதைகளையும் மக்களிடமிருந்து மட்டுமே, நான் சந்தித்த ஊர்களிலிருந்து மட்டுமே நான் உருவாக்குகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவேகா சாரை பற்றி சொல்லிட்டு இருக்கணும். அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவர் என்னென்னா, நான் அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணணும்லாம் ஆசைப்படுவார். எனக்கு ஹீரோக்கள், இந்த ஹீரோ கதை சொல்கிறீங்களான்னு கேட்பார். அந்த மாதிரி என்னை அடுத்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். சார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன கதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த ஹீரோக்கு கதை சொல்கிறீங்களா, அந்த அளவுக்கு என் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காரு. அவரோட தொடர்ந்து நான் பணியாற்றிட்டு வர்றேன். இதில் தோகமயில் தோகை போல அழகாக சாரசாரையாக வண்ணச்சாரல் வீசுதே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சாங்கை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அது படத்துடைய ஒரு சென்ட்ரு பாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி மணியமுதவன் பார்த்தீங்கன்னா, சண்டிகரனில் உங்களுக்கு தெரியும், அலுங்கரங்குளுங்கிற பாடல் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு. அது டிஜிட்டல் அந்த காலத்தில் இல்லாத எப்போ 70 மில்லியனுக்கு மேலே இப்போ ரீச் ஆனிச்சு. அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய பாடல் தந்த மணியமுதன் இதில் 3 சாங் எழுதியிருக்காப்புல. தொடர்ந்து அவரோட பயணிப்பதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது. இதே மாதிரி கனல் கண்ணன் மாஸ்டர், நீங்களே பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஃபைட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவருடைய அந்த பங்களிப்பு, இது மாதிரி அனைவருடைய பங்களிப்போட இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீண்டும் நான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய முன்னணி நிறுவனமாக இருந்து கொண்டு தமிழ் கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு யதார்த்த படத்தை எடுப்பதற்கு முன்வந்ததற்காக மீண்டும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும், சக யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, சக ஆர்டிஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஆண்டனி, அவர் ரொம்ப அவருடைய முதல் படம் தன்னுடைய ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட் மாதிரி தான் வேலை பார்த்தாப்புல. அதுக்கான அவருடைய உழைப்புக்கும் இந்த ஒட்டுமொத்த இதை நல்லா ஒருங்கிணைச்சி கொடுத்து இந்த படத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீம், ரேகா மேடம் அண்ட் டீம், அவங்க நாசர் சார், மொத்த அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர்கள்ட்ட, ஊடக நண்பர்கள்ட்ட, தொலைக்காட்சி நேர் உங்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டுக்கிறது ஒன்று தான். நான் எந்த சினிமாவையும் பார்த்து காப்பி அடித்து எடுப்பதில்லை. என் கதைகளை நான் என் மண்ணிலிருந்தும் என் மனிதர்களிடமிருந்து மட்டுமே உருவாக்குகிறேன். நீங்கள் அடுத்தவர்களுக்கு பண்ணுகிற சப்போர்ட்டை விட எனக்கு நீங்கள் கூட பண்ண வேண்டியது உங்கள் கடமை என்று கூறி சப்போர்ட் பண்ணுங்கன்னு மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.